எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான சூப்பரான கொரியன் மூவி பார்த்துருவோமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு யாரோ வந்துட்டு ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதனால வந்துட்டு அவங்களே மயக்கத்தில் இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்துட்டு அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க வந்து அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவரே தப்பு பண்ணுறவராக தான் இருக்கார். ஆக்சுவலாக சொல்லணும் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, கையில் உள்ள ரிங் எடுத்து அவங்க கிட்ட போட்டுட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன்னை பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்படியே பேசிட்டு அவரும் ஒரு சுயநலவில் இல்லை. அதோட சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அந்த தப்பா அந்த மாதிரிலாம் முடிஞ்சு போயிடுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் அப்படியே நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட தங்கச்சியே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்ல ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க முதல் நாள் வந்து பார்ட்டியில் வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. எதுக்காக இப்படி மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இப்போ வந்து அழுதுகிட்டே கேட்பாங்க. அதுக்கு இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ, நீ இருக்கிறது போஜனமே கிடையாது, உன்னை நான் ஒரு ஆள் பணக்கார ஒரு ஆளுக்கு வந்து நான் உன்னை சேல்ஸ் பண்ணிட்டாங்களாம், உன்னை நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை ரொம்ப பின்னாடி ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வில்லித்தனமாக அந்த தங்கச்சி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்கும் போது இன்னும் ஹீரோயினுக்கு முழிப்பு தான் வந்திருக்காங்க. இன்னும் தெரியவே இல்லை, அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில் உள்ள ரிங்கை பார்க்குறாங்க. பார்த்தோன்னு தங்கச்சிக்காரிக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இவங்களை அக்காவை விலை பேசுனது வந்து வேற ஒரு ஆளுக்கு விலை பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வசதியான ஒரு கோடீஸ்வரர் அவரோட ஒரு ரிங் அது. அவரோட ரிங்கு இவ கையில் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே அனுப்பும்போது எப்படி இவன் கூட இருந்தான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கை வந்து இப்போ அவள் கையில் வந்து நம்ம பிடிக்கிட்டு நம்ம வந்து அந்த உரிமையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இப்போ ஹீரோவும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மயக்க நிலையில் இருந்ததுனால யார் கூட அவங்க இருந்தோம் அப்படின்றது அவருக்கும் தெரியல இல்லையா? இந்த ரிங்கை வச்சு தானே அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த ரிங்கை வந்துட்டு அக்கா கிட்ட வலுக்க டைமாக அவங்க பிடிங்கி வேறு எடுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் மயக்கம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை வேறு பார்த்துடுறாங்க. தங்கச்சி சும்மா இல்லாமல் என்ன பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அக்கா வந்துட்டு மறைச்சி யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வர வச்சிடறாங்க. இந்த டைமில் அவங்க ப்ரெக்னென்ட் வேறு ஆகிடுறாங்களா, கரெக்டாக டெலிவரி டைமும் வந்துடுது. அவங்கள அடைச்சே போட்டு வச்சிருக்காங்க. இப்போ டெலிவரி ஆகிடுது. டெலிவரி ஆனோன்னு அந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த குழந்தை இனிமேல் உனக்கு தேவையே கிடையாதுன்னு சொன்னாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி தப்புக்கு மேலே தப்பாக பண்ணுறேன்னு கேட்கும்போது, உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, இந்த பிள்ளையை நான் வளர்த்துக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபியான்ஸியாக நானே இருந்து இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது. அதாவது ட்வின்ஸ் குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தவங்க இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப பெயின் ஆகி இன்னொரு குழந்தையும் பிறக்குது. குழந்தையும் பிறந்துருது. 2மே ஆண் குழந்தைங்க தான். 2 பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும், அந்த டைமில் தான் இப்போ வராங்க, வேறு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட இன்னொரு குழந்தைய நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண அத்தனை பேரையும் நான் பழி வாங்குவேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப கோவமாகவே வராங்க. அதாவது அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே இவங்க தான் வந்து மாடலிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நான் இப்போ ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கும் போது நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லவும் இவங்களும் வராங்க. இதுக்கு அக்கா கிட்ட தான் இவ்வளோ நாளாக ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தோம், தெரியாமே அவங்க வந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு டிசைனராக இருக்காங்க. ஆனால் இவங்க எதுவுமே அவங்க செய்கிறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறதா மக்களுக்கு பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நைட்டிங்கல்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை அப்படி தான் அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இப்போ அவங்க வருவாங்க. அவங்கள்ட்ட இருக்க எல்லா மாடலையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடணும், நம்ம எல்லாத்தையுமே வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறமா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, நம்மளா அதை உருவாக்கி மக்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரகசியமாக அவங்க ஆளுங்க கிட்ட பேசிக்கிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது நான் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, அதாவது எல்லாத்தையுமே இப்போ நான் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே உனக்கு வேணும், இந்த டிசைன் எல்லாமே உனக்கு வேணும்னா எனக்கு இப்போவே வந்து அதாவது அமௌண்ட் வேணும், அது கேஷ் வேணும், 3 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிடுறாங்க. சரி பரவாயில்லடா, எனக்கு கேஷ் எல்லாம் பிரச்சனை இல்லை, இதை விட்டு நான் அதை விட அதிகமாக சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க 3 மில்லியனை வந்துட்டு அவங்க அக்காவுக்கே தெரியாமையே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன இந்த டிசைனர் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, ஃப்ளைட்லேருந்து எல்லாருமே போயிட்டாங்க, நீ யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இவங்க அக்காக்காரங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. உன்னை இனிமேல் ஓட விரட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. நீ என்ன இந்த இடத்துல இருந்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு, இந்த ஏன் பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு 500 இந்த மாதிரி எடுத்து இப்படி பூஞ்சில் வீசுவாங்களா அந்த மாதிரி வீசிட்டு இருக்காங்க. என்கிட்ட பணம் இல்லையா, இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 மில்லியன் எனக்கு வந்து நீ அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாம அப்படி பண்ணது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு இவ்வளோ நாள் இவங்கள்ட்ட தான் அவங்க வாங்கிட்டு இருந்த விஷயமே தெரிய வரும். முதே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாம் பேசி முடிச்சிடறாங்க. இவ்வளோ நாள் நானும் தெரியாமல் தான் நீ என்கிட்ட வாங்கிட்டு இருந்த, அவ்வளோ மோசமாக நீ டிசைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கா கேட்பாங்க. நீ தான் வந்து பேரெல்லாம் மாற்றி வச்சு நீ இவ்வளோ நாளாக சீட் பண்ணிட்டு இருந்தே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வருவார். ஹீரோ வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தவொன்னே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் இவரை பார்த்தவொன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருக்குமே இன்னும் ஃபேஸ் சரியாக தெரியல. அன்றைக்கி 2 பேருமே நார்மலாக இல்லாததுனால அப்போ ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு நடந்த போது அந்த விபத்து நடந்துச்சுல அது வந்து இவராக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இல்லை
இல்லை அந்த பேர் வந்து தங்கச்சிக்காரர் வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட தானே உன்னை சேல்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பா. அதனால அவர் தானே, அப்போ இவர் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஹீரோ வந்தவொடனே இவ தான் என்னோட அதாவது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க தான் அந்த ரிங்கை எடுத்துட்டு அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்களா ஹீரோ கூட. அது உடனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உன் சிஸ்டர்ட்ட நீ இப்படி தான் நடந்துப்பியா, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது உடனே இவங்க நல்லவங்க மாதிரி தங்கச்சி வந்து நடிச்சிட்டு இருக்கும். அதாவது என்னன்னா இவ சின்ன வயசுலேருந்தே இப்படி தான், என்னை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்கிற மாதிரி நடிக்கவும், இந்த மாதிரி எப்படி யார்கிட்ட பேசணும் பழகணுன்ற தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இன்னும் கிளம்பி வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி பையனை வந்துட்டு ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டு இருக்காரு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு இருக்கக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும், சொல்லு பேச்சு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பையன் விளையாடுறதுக்காக வெளியே ஓடி வந்துடுறான். ஹீரோயின் வீடும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையன் வந்துட்டு அவங்க பையன் நினச்சிக்கிறாங்கன்னா ட்வின்ஸ் பேபியில் ஒரு பையன் வந்துட்டு அதோட ஹீரோ கிட்ட தானே இருக்காரு. அது அவங்களுக்கு அப்போ தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் கிட்ட போயிட்டு தன்னோட பையன் கிட்ட இருக்காங்களா அவன் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா வெளியெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்க, கேர்ஃபுல்லாக விளையாடணும், இனிமேல் அம்மா உன்னை விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வெளியே வேலை பார்க்க மாட்டேன், சீக்கிரமாக வந்துடுறேன், இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பார்ட்டிக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னோட அம்மாவன் வேறு அந்த பையன் கேட்குறான். ஏப்பா நான் லேட்டாக வந்துட்டு நீ இப்படிலாம் உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுவாங்க. இந்த பையன் நினச்சிட்டே இருப்பான் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் இருப்பானோ அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி அந்த வயசில் அந்த பையன் நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கும் 5 வயசு குட்டி பையன் தான். ஆனால் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்த விஷயம், அதாவது அந்த ஹீரோயினும் அந்த குட்டி பையன் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை வந்து ஹீரோ பார்த்துறாரு. பார்த்துட்டு வந்து இந்த பையன் கிட்ட வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும், யார் சொன்னது அந்த மாதிரிலாம் முட்டாள்தனமெல்லாம் பேசக்கூடாது, இன்னொரு விஷயம் இந்த மாதிரி தெரியாதவங்க புதுசாக ஒரு ஆள் வரும்போது அவங்கள்ட்ட பேசக்கூடாது, புரியுதா, உள்ள போன்னு சொன்னோன்னே அந்த பையனை கோச்சிக்கிட்டு உள்ளே ஓடிடுறான். அப்போ இந்த ஹீரோக்கு வந்து சமக்கவும் வருது. இவ வந்தது வராதுமா என்ன வேலைலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவர் என்ன நினச்சிக்கிறான்னா ரொம்ப வசதியானவங்க அப்படின்றதுனால அந்த பிள்ளைக்கு வந்து அம்மா அப்படின்லாம் சொல்லி பிரைன் வாஷ் பண்ணுறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு வந்து அவங்களோட பையனை வந்து கூட்டிட்டு வராங்க. இதே பார்ட்டிக்கு ஹீரோ அவரோட பையனையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் திரும்பி நின்று ஹீரோயின் வந்து அவங்க பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீ ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அங்கே தான் இருக்கும் அந்த சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்க, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லுவோம். அவன் எடுக்க போகிறான். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பையன் இருக்கான்ல அந்த ஹீரோ கிட்ட இருந்து பையன் வந்து அன்னைக்கு தானே உங்க அம்மான்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க, திரும்ப வந்து நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேற ட்ரெஸ் எப்படி மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை லைட் வெளிச்சத்தில் நான் அப்படி தெரியறேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நினச்சிட்டே இருக்கான். ஆனால் இவங்க அம்மான்னு சொன்னதுனால அவங்க பேசுகிற விதம் எல்லாமே அந்த பையனுக்கு பிடிச்சதுனால இவங்களை எங்கே பார்த்தாலும் தேடி தேடி ஓடி வந்து பேசிகிட்டு இருப்பான் அந்த பையன். அவனுக்கு அந்த அஃபெக்ஷன் கிடைக்கல போல இருக்கு. ஸோ அந்த பையன் வந்து தேடி தேடி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டேயும் போய் பேசுவான். எங்கடா போனேன், எப்போ பார்த்தாலும் அந்த லேடி கிட்டே போய் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா அதட்டுவார். இல்லைப்பா நான் இங்கே தான் இருக்கேன் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க கிட்டே வந்து பேசுவான். இந்த பொண்ணு அதாவது அந்த பையன் இருக்கும்போது இந்த பையன் இருக்க மாட்டான், அந்த பையன் இல்லை அந்த வந்து பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அந்த ஹீரோயின் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஒரு வாட்சில் அவங்க அப்பா கால் பண்ணுற சத்தம் கேட்டோன்னே ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்ச கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினச்சிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா இந்த பையனை எந்திரிச்சு போடுறான். ஆனால் அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த லேடி வந்து ஏதோ என் பையனை வந்து மந்திரம் போட்டுட்டு இருக்க மாதிரி பேசுறதுனால தான் அவன் வந்து எந்திரிச்சு அப்பப்போ அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துருது. அவரும் அவர் தாத்தாவும் இப்போ வராங்க. வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது, இதெல்லாம் சீப்பான பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் வருது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா என்ன சொல்வாருன்னா உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி பையன் கிட்ட பிரியமா இருக்கிற நான் தான் உன் அம்மா அப்படிலாம் நிறைய பண்ணிட்டாங்கம்மா, ஆனால் எதுவுமே இங்கே வேலைக்காகல, என் பையனுக்கும் யாரையும் பிடிக்கல, என் பேரனுக்கும் யாரையும் பிடிக்கல, அதனால இந்த மாதிரிலாம் சீப்பாக பிஹேவ் பண்ணதான் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க பையன் கிட்ட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க சம்மந்தம் எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து திட்டுறாங்க, கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மூளையில கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது மூளை கால் வச்சிருக்கீங்களா, மூளையில ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவரும் கோச்சிக்கிட்டு திட்டிட்டு நல்லா கண்டுபிடி திட்டிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. திரும்பவும் அந்த ஹீரோ கிட்ட இருக்க பையன் வந்து அம்மா கிட்ட வந்து என்னாச்சுமா, என்ன அப்பா பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்குறான். அவனுக்கு அந்த வயசுல அப்படி வருது. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் சரியான லூசா இருப்பான் போல தெரியுது, அவன் வீட்டு பக்கம்லாம் நீ போயிடாத, நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ அந்த பையன் என்ன நினைச்சுப்பானா ஒருவேளை அப்பா இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கனால தான் அம்மா நம்ம கூட இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை லேடிஸும் இருக்காங்க, ஆனால் இந்த ஹீரோயின் கிட்ட மட்டும் அந்த பையன் வந்துட்டு அவங்களோட பேச்சு எல்லாமே பிடிச்சி அவங்க சுற்றி அவனும் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு அவங்க தங்கச்சி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்காவுக்கு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு எனக்கு நீ பண்ணுற டிசைன் எல்லாமே எனக்கு கொடுத்தாகணும், கொடுத்தா அப்படின்னா வந்துட்டு உனக்கு இன்னொரு பேபி இருக்குல்ல அதை பற்றி நியூஸ் உனக்கு சொல்கிறேன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த பிள்ளையை பற்றி நீ எனக்கு சொல்லு, நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வம்பு வளர்த்துட்டே இருக்காங்க. சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீ எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள், உன்கிட்ட புள்ள வர்றது தகுதியே கிடையாது தான், இருந்தாலும் உனக்கு நான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னா நீ பண்ணுற டிசைன் எல்லாமே எனக்கே தான் இனிமேல் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செம்மக்கம் வருது. டிசைனர்னு பேருக்கு சொல்லிக்கிறானா அதில் கூட உனக்கு எதுவும் உருப்படியாக இருக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. நீ இதே மாதிரி சொல்லிட்டே பேசிகிட்டே இருந்தேன்னா உன்னோட இன்னொரு பிள்ளையை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வருது, டக்குன்னு அவங்களை கை நீட்ட போகிறாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வந்துட்டு நியூஸ்லலாம் நீ வர மாதிரி ஆகிடும், பெரிய கேஸ் ஆகிடும், பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம், எனக்கு டிசைன்ஸ்லாம் வரைஞ்சு கொடு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸுமே ஹீரோயின் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. சரி என்னோட பிள்ளையை பற்றி விஷயத்த சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட பிள்ளையா, அது அப்போவே அன்னைக்கு இறந்து போச்சு அப்படின்ற
விட்டுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. தான் இன்னொரு புள்ள வந்து என்னாச்சோ தெரியல, வேறு எப்படி சொல்லிட்டு போகிறாளே, ஒரு வேளை அதுவாக உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் வருது. அதில் வந்து எப்படியாவது வின் பண்ணணும், டிசைனர் கான்டெஸ்ட் வருது. அவளை விடவே கூடாது, கண்டிப்பாக இதில் நம்ம வந்து தோக்கடிச்சே ஆகணும், அவளுக்கு நல்ல புத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அந்த கான்டெஸ்ட் கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மா ஒரு போட்டியில் போய் கலந்துக்க போகிறேன், நீ சமத்துக்குட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கோங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நான் சமத்துக்குட்டியாக இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்லுவான். வந்துட்டு அந்த இதுக்காக போட்டிக்காக கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே ஹீரோ இருக்காருல்ல, அவரும் அந்த இதுக்கு தான் போயிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஹீரோயின் தான் பின்னாடியே வர மாதிரி தெரியுது. என்ன இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வரா, இவன் என்னதான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிறாரு. அவர் வேற ரூட்டில் போயிட்டு அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடறாரு. அதோட ஹீரோயின் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு சில பேர் அடியாளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது இது எல்லாமே வந்துட்டு அவள் தங்கச்சிக்காரி பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஒரு இடத்துல காரஸ்ட் அவங்க இடிச்சிடறாங்க. ஹீரோயின் போய் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பழைய மாதிரி நினச்சிக்கிட்டாளாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. பாக்ஸிங்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போ தான் சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவளை எப்படியாவது நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க உடம்புலேயும் தெம்பு வேணும்ல, அதனால பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு அதாவது சுத்தமாக வராது, புதுன்னு கீழே விழுந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் என்ன சொல்வார்னா, உன் லைஃப்பில் எதையுமே நீ வந்து இப்படியே விட்டலாம் நினைக்கிறியா, உனக்கு நடந்த விஷயங்கள்லாம் நினைச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு வந்து அவங்க குழந்தை பிறக்கிற நேரம் வரைக்கும் அவங்க தங்கச்சி வந்து என்னென்ன கொடுமைப்படுத்தினான்றது ஞாபகம் வரும். உடனே அவங்க நல்லாவே இன்னும் பாக்ஸிங் கற்றுக்குவாங்க. அது நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடியாள் பசங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோயின் நல்லா சண்டை போடுறாங்களா, சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு கண்ணில் தூக்கி மண்ணை தூக்கி போட்டுறாங்க. அதாவது மண்ணை தூக்கி வீசிடுறாங்க. அவங்க ஒரு மாதிரி நிலத்தடு மாறிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துட்டு திரும்பவும் அவங்க தங்கச்சி சொன்ன பேச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு திரும்பவும் அந்த அந்த ஆரம்பத்தில் என்ன மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு வேன்குள்ளேயும் அடைச்சி வச்சுறாங்க. நீ ரொம்பவே ஆட்டம் போட்ட, அதுவும் இன்னைக்கு எங்கள் கூட ரொம்பவே ஆடிட்ட, நீ இப்படி தான் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சுற்றி வேற ரூட்டுக்கு போன ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மனசில் வந்து சரின்னு படலை, என்னமோ ஆயிருக்குமோ ஏதோ இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் போன ரூட்லேயே அவர் திரும்ப வந்து பார்க்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி வந்து ஆக்சிடென்ட் நின்றுட்டு இருக்கு. அந்த ஹீரோயினை பார்த்தீங்கன்னா 4 பேர் சுற்றி நின்றுட்டு ஒரு வேனுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. உடனே எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாரு, எல்லாரையும் விரட்டி விடுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட அவனை பத்தி நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட அந்த இதெல்லாம் சாப்பிட்டாங்கல்ல, அதனால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும். அவரை பார்த்து கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பழசு ஞாபகம் வருது. அன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணு கூட இருந்தோமே, அந்த பொண்ணு இவளா இருப்பாளா, இவளா ஏன்னா இவங்க செய்யறது இவங்க பேசுறது எல்லாமே அன்னைக்கு பேசின மாதிரியே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த பொண்ணு யாரு, நம்ம போட்ட ரிங்க அவ போட்டுட்டு இருக்கா, இவளோட இடத்துல அவ இருந்துகிட்டு இருக்காளே, என்னன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி ஹீரோக்கு அதே மாதிரி தோணிட்டு இருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அவரோட ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. வர சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லவும் அவரும் வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு இருந்து ஹீரோயின் வந்து தேடுற மாதிரி தெரியுது. அப்புறம் தான் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு போக வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டெஸ்ட்டுக்கு தான் அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் ஹீரோக்கு தெரியுது, அப்ப அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரல, அந்த போட்டிக்கு தான் போயிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நல்லாவே தெளிவாயிடுறாங்க. தெளிவான உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவரை போய் நம்ம கிஸ் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. நான் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அவரும் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம், நானே உங்களை கொண்டு போய் நீங்க எங்க கொண்டு போகணுமோ அங்கேயே கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்போ ஹீரோவே வந்துட்டு அவரை கொண்டு போய் ட்ராப் பண்ண போறாரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் கொண்டு போய் நீங்க போற இடத்துல நான் விட்டாரேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கேட்கிறாரு, யார் அந்த பசங்கள்லாம், அவங்க ஏன் உங்களை துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே நீங்க ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒருத்தைய வச்சுட்டு இருக்கீங்களா, அவ தான் அதுக்கெல்லாம் காரணம், அவளை போய் பாருங்க, அவளை போய் கேளுங்க தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. நான் எதுக்கு உன்னை நம்புறேன், நீ சொல்றதுல மட்டும் உண்மை இருக்குன்றதுல எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விசாரிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு அவளோட லட்சணம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ அவங்க மேல ஒரு சின்ன டவுட் வருது. அவங்க ஃபியான்சின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்களா, அவங்க மேல ஒரு டவுட் வருது. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவங்களோட ஆளுங்க கிட்ட வந்துட்டு இவளை பத்தி கொஞ்சம் விசாரிங்க, இந்த மாதிரி அவ அடியாளுங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காளா, ஏதோ பேங்க் பேலன்ஸ் இது குறைஞ்சிருக்கா, எதுவும் பண்ணியிருக்காளான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி பசங்க அவங்களோட ஆளுங்க கிட்ட அவர் சொல்லி வச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த போட்டி ஆரம்பமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தங்கச்சி தான் போறாங்க. அவங்களோட டிசைனை பத்திலாம் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. காட்டும்போது பார்த்தீங்கன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு அவங்களுக்கு தான் அதை பத்தி எதுவுமே தெரியாது. அங்க போய் முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அங்க உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மார்க் ரொம்பவே கம்மியாவே கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழகாவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அவங்க பண்ற விதம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உடனே எல்லாருமே 10 மார்க் கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து கோவமா இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் விசாரிக்க சொன்னார்ல, ஹீரோயினோட அக்கௌண்ட்ல இருந்து தான் பணம் போய் அவங்களா ஒரு டிராமா பண்ண மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. இதுவும் வந்து அவங்க தங்கச்சியோட வேலையா தான் இருக்கு. அதாவது ஒருவேளை மாட்டலை அப்படின்னா அவளை முடிச்சு விட்டுருங்க, மாட்டிட்டா அப்படின்னா வந்து அவ தான் பணம் கொடுத்து அடிக்க சொன்ன மாதிரி, அவ தான் இதெல்லாம் பண்ண மாதிரி சொல்லிடணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால இப்போ அவங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஃபேவராக தானே நடக்கும். ஸோ ஹீரோக்கு இப்போ புரியல, அவளா இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மகிட்ட ட்ராமா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமா இருக்கு. உடனே இப்போ அவர் ஒரு ஜட்ஜாக தான் இருக்காரு, ஏன்னா வசதியான ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோனுக்கு மார்க் கொடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா 0வா இருக்கு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. நீங்கள் எதுக்காக எனக்கு 0 கொடுக்குன்னு கேட்கும்போது, உன் டிசைன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நீ கேரக்டரில் சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என் கேரக்டரை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு கோவம்
கோவம் வருது. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறதுல வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஹீரோயினுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டே இருந்தாலும் ஹீரோ மட்டும் தான் 0 கொடுத்துருக்காரு. மற்றவங்க எல்லாருமே வந்து 10 out of 10 கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இப்போ வந்து ஜெயிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இந்த ட்ராஃபிலாம் கொடுத்துறாங்க. எல்லாருமே ஹீரோயின் கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அது ஓரமாக நின்று ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களா அவங்க போய் ஹீரோ கிட்ட வந்துட்டு இது மாதிரி பேசுகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. அவள் இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவா, சின்ன வயசுலேருந்தே அவள் இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நம்பிக்கிட்டே இருப்பார். தங்கச்சி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சரிதான். இப்போ ஹீரோ கிட்ட வந்து அவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு எதுக்கு மார்க் நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னு வேறு கேட்குறாங்க. நீ என்னோட ஃபியான்சியாக இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு தகுந்த மார்க் தானே கொடுக்க முடியும், நீ பண்ண லட்சணத்துக்கு அதுவே அதிகம் அப்படின்ற மாதிரி அவர் கோச்சிட்டு போயிடுறாரு. ஏடா இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதமாக போயிடுது. ரொம்ப ஜெயிச்சிட்டோம், ரொம்ப கப்பு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. நீ அது கூட வாங்கலே அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டு வாக்குவாதத்தை அப்படியே மாறி பரிமாறிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இது வந்துட்டு அதோடு வந்து ஹீரோனோட தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்களா, யார் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து உனக்கு 0 கொடுத்தாருல அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் போது அவர் கொடுத்த 0 வந்து வேல்யூ இல்லாமல் தான் போச்சு. என்னதான் இருந்தாலும் நான் தானே இப்போ வின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்லவும் இவங்களுக்கு கோவம் தாங்காமல் அக்காவே அடிக்க போகிறாங்க. அவங்க அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தங்கச்சி கையை தடுத்து பிடிச்சிட்டு இவங்க அடிக்க போகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, ஏன் ஃபியான்சி கையவே நீ வந்து அடிக்க போகிற பிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இவங்க எப்போ பார்த்தாலும் இவர் இந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக வருவார் இவங்க நினச்சிக்கிறாங்க. அதோடு வந்துட்டு இவங்க என்ன சொன்னாலும் இவர் நம்ப போகிறதில்ல. அதோட அவங்க பேசாமல் இருந்துட்டு இருக்காங்க. உடனே இப்போ இவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தீங்களா நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா இவளுக்கு இப்படி தான் என்னதான் நடந்தாலும் அவள் பொறாம மட்டும் அவளை விட்டு குறையவே குறையாது. அவளுக்கு 0 கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு 4 மார்க் கொடுத்துட்டீங்க, அதில் கூட அவள் பொறாமப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்ஷனை போடுறாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோயினும் கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து வாசலில் வந்து பால் விளையாடிட்டு இருப்பாரு. ஹீரோட பையன் இருக்கார்ல பக்கத்து வீடு தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா பையன் இவரை பார்த்துருவார். அந்த குட்டி பையனை பார்த்துட்டு ஓ இவனும் நம்மள மாதிரி இருக்கானா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிறான். இவன் வெளியே விளையாடுறத பார்த்தோன்னா அவனுக்கு வந்து அம்மா கிட்ட போய் பேசணும்னு தோணுது. உடனே என்ன பண்ணுறான் வீட்டுக்குள்ள நைஸாக உள்ளே போயிடுறான். போனோன்னு அவங்க அம்மா வந்துட்டு உன் ட்ரெஸ் எப்படி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அது வந்து சரியில்லை, அது எனக்கு டைட்டாக இருக்கு, அதனால தான் அதை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லவும் சரி இங்கே பாரு அம்மா உனக்காக வந்து உனக்கு பிடிச்ச சூப் செஞ்சிருக்கேன், எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு சாப்பிட்டுன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட். அதுவும் அம்மா கையில் சமையல் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான்னா ரொம்பவே அவனுக்கு பிடிச்சி போயிட்டு இருக்கு. அதே டைமில் இந்த பையன் வந்து இன்னும் வெளியே வராமல் விளையாடிட்டே இருக்கான். அவன் எட்டி உதச்ச பால் வந்து ஹீரோட வீட்டுக்குள்ளே போயிடுது. அங்கே போய் அந்த பார் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ திட்டுறாரு, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த லேடி வீட்டுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்ல கேரக்டர் கிடையாது, அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லும்போது அம்மாவை பற்றி அப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் கோவம் வருது. பையன் பேசுறத பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கோவம் வருது. உன்னை இந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு விடுறதுனால தான் நீ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க, வாங்கன்னு சொல்லிட்டு தோளில் தூக்கி போட்டு நேராக கொண்டு போய் ரூமில் போட்டு அடைச்சு போட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் கத்திட்டு இருக்கான். அப்புறமா என்னடா இது மாற்றி இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமில் இருக்கான். அப்போ தான் அந்த ரூமில் உள்ள ஃபோட்டோவை பார்க்குறான். அப்பா கூட வந்துட்டு வேற ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க, அதாவது அம்மாவோட தங்கச்சி நின்றுட்டு இருக்காங்க, கூட ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். ஓ இந்த பையன் என்ன மாதிரியே இருக்கானே, அதனால தான் அப்பா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாரோ, அப்போ இவங்க தான் நம்மளோட அம்மா, இவர் தான் நம்மளோட அப்பாவாக இருப்பாரோ, அப்போ இந்த லேடி யார் புதுசாக ஒரு லேடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையனை யோசிக்க ஆரம்பிச்சாரான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. இப்போ இவனுக்கு இந்த பையனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த குட்டி பையனை வந்து ஃபோன் வச்சிருக்கான். அதாவது இந்த வீட்டில் இருக்க ஹீரோட பையன் இருக்கலாம், அவனோட ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை எடுக்கிறான். ஃபோன் எடுத்துட்டு அவன் வீட்டில் தான் அந்த பையன் இருப்பானான்னு செக் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான்னா அவனோட நம்பருக்கு கால் பண்ணுறான். அந்த குட்டி பையன் வந்து வீட்டில் அந்த கரெக்டாக அந்த ஃபோனை அவன் அட்டன் பண்ணிடுறான். ஏன்னா அவன் தானே அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவன் வேணும் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான். உடனே இந்த குட்டி பையனோட ஃபோன் எடுத்து 2 பேரும் வீடியோ காலே பேசுகிறாங்க. நீ என்ன மாதிரியே இருக்க, நீ என்ன மாதிரியே இருக்கன்னு மாறி பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் பிரச்சனையா, அப்போ நம்ம 2 பேர் தான் அண்ணன் தம்பி போல இருக்கு, நீ என்னோட பிரதர் தான் போல இருக்கு, அதான் நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க தான் நம்மளோட அம்மா, இவங்க தான் நம்மளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ இன்னொரு லேடி இருக்காங்களே இந்த வீட்டில், நீ நினச்சிட்டு அவர் அப்பா தூக்கிட்டு வந்து என்ன வந்து அடைச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த லேடி இருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க பேசுறதே எனக்கு பிடிக்காது, அவங்க எப்போ பாரு என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டே இருக்கான். சரி இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குட்டீஸுங்க பேச ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா பையனை திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. நல்ல பிள்ளையா சமத்துக்குட்டியாக அவன் எல்லாத்தையுமே சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ அடம் பிடிக்காம அழகாக சாப்பிட்டுட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவரும் சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது, அந்த லேடி நல்ல லேடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் திரும்ப அம்மாவை பற்றி தப்பாக பேசுறீங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இவன் ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அப்பாவுக்கு தோணிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணிட்டாங்களே, இவர் பணக்கார இருந்தாலும் இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டரான பொண்ணெல்லாம் வந்து நான் என் ஆஃபீஸில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க அந்த குட்டி பையனுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு மாதிரி வருத்தமாகுது. அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமையானவங்க, அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, அம்மாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டானே, இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவுக்கே ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. எல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது சரி உனக்காக நான் அவளுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு போய் கிஸ் பண்ணிடுறான். உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கு, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த பையன் அவர்கிட்ட வளர பையன் வந்து சரியான அன்பு கிடைக்காதனால ஒரு மாதிரி ரூடாகவே இருப்பான். இந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவருக்கும் சந்தோஷமாக இருக்குது. கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் வந்துட்டு யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது.
அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு நான் வேலை கொடுத்த விஷயம் நான் தான் வேலை கொடுத்தேன்றது வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு அவங்க அப்பாட்டையும் கேட்குறாரு. இந்த மாதிரி இப்போ பையன் வந்துட்டு இப்போ நிறைய மாறி இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவும் சொல்கிறாரு, ஆமாம் முன்னாடிலாம் அவன் யார்ட்டையுமே முகம் கொடுத்து பேச மாட்டான், இப்போ நிறைய பேசுகிறான், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இதாக நல்லபடியாக நடந்துக்கிறான், அவரோட பழக்கமே வித்தியாசமாக இருக்குது, அந்த லேடி கிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பையன் சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் நினைப்பாங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹீரோயினை பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு என் பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவன் நார்மலாக பிஹேவ் பண்ணுறான், அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு இன்னொரு பையன் இருக்கிற விஷயம் அவங்களுக்குன்னு தெரிய வரல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தான் மோசமான பொண்ணாச்சு, நீ அப்படி தானே சொன்னீங்க, என்ன எதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறாங்க. அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, இவரோட பையன் கிட்ட நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்போ பேசணும், நம்ம பேசவே இல்லை, இவரை இப்படி பேசிகிட்டே இருக்காரு, செய்கிறது எதுவுமே சரியாகவே இல்லை அப்படின்ற மாதிரி திரும்பவும் கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்த இந்த ஹீரோ இருக்கார்ல அவர் வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்டலாம் கேட்டுகிட்டே இருக்காரு, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையன் கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று அவள் வந்துட்டு அந்த ஹீரோ இருக்கார்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையனுக்கு ஸ்டெப் மதராக ஆகணும்னு ஆசைப்படுறவளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பையன் கூட பேசுறது கொள்றதெல்லாம் பிடிக்குது, அந்த பிள்ளைக்கும் அதெல்லாம் பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன கல்யாணம் தான் அதுக்கு முடிவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதோட ஹீரோயினுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கல, அந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறந்த நாளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கூப்பிட்றாங்க. நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்காக ஹீரோயின் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு கார் வந்து இடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் காயமே ஆகிடும். கார் டிரைவர் இறங்கி வந்து சாரி கேட்பாரு. சாரி கேட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் நாங்கள் கொடுத்துறேன், நஷ்டம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல அப்படின்னு உங்கள் தலையில் காயம் பட்டிருக்குன்னு சொல்லுவார். இல்லை அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும்போது தான் அந்த காரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காரை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ தான் தெரியும் ஹீரோ வந்து அதுலேருந்து இறங்குவார். இறங்கினவர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு செக் புக் அந்த செக்லிப் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கணும்னு இடிக்கிறது இடிச்சிட்டு இந்த மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போவாங்க. கார் டிரைவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ காரு அப்படின்னும் போது இவர் வேணும்னு தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமாக வரும். சண்டையை போட்டுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. அவங்க கார் இப்போ எடுக்கவே மாட்டேங்குது, கார் ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு வேற கேப் புக் பண்ணி அங்கே அந்த பார்ட்டிக்கும் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் உள்ள நிறைய பசங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து அவங்கள அஃபர் பண்ணுற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் சட்டை பண்ணாமல் ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. அது ஒன்றே உங்களுக்கு ரொம்ப இதாக போயிடுது. அவங்க ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறதை வந்து அவங்க ஏற்றுக்கல அப்படின்றதுக்காக அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஹீரோ காதில் விழுது. உடனே அவரும் அங்கே தான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவளுக்கே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு போகிறீங்க, அவள் ஒத்துக்கலான்னு போகும்போது அவளை பற்றி தப்பாக பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே நிற்பாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போகும்போது அவங்களோட ரிங் வந்து கீழே விழுந்திருக்கும், அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. வரும்போது ஹீரோ அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. தன்னை பற்றி தான் தப்பாக பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக வருது. அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ யாரோட பர்த்டேக்கு வந்திருக்காங்களோ அந்த பாட்டி அங்கே இருக்காங்க. ஹீரோனை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரும் நல்ல விதமாக பேசிக்கிறாங்க. அவங்க பேசும்போது ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா என் பேரனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ வேணா மீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த பாட்டிக்கு வந்து இருமல் வர மாதிரி ஆயிடுது, மூச்சு அடைச்சிக்குது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா முதுகில் வந்துட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறாங்க. உடனே அவங்க சரியாயிடுறாங்க. உடனே இப்போ அவங்க பாட்டி என்ன கேட்குறாங்க, நீ இன்னும் எதுவுமே மறக்கல, ஒரு அந்த அவங்க வந்து சிஸ்டராக இருந்து ஒர்க் பண்ண மாதிரி நீ இன்னும் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் சரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உட்கார்றாரு. இப்போ தான் ஹீரோனுக்கு தெரிய வருது ஹீரோ தான் வந்துட்டு அந்த பாட்டியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவருக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களா, இவனை போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப கோவமாக தான் இருக்காரு. டக்குனு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி எந்திரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஓப்பனாகவே ஹீரோன் கிட்ட என்ன கேட்பாருன்னா என் பாட்டி ரொம்ப வசதியானவங்க, எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனுக்கு செம்ம கோவம் வருது. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா உன்ன மாதிரி ஆளை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா, கண்ணு இருக்கவங்க யாரும் உன்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமாக பேசிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ பாட்டி அங்கே இல்லையா அவங்கள தேடி போயிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போ தனியாக போவேனா, அது சேஃப்டி கிடையாது, அதனால் என் பேரை வந்து உன்னை ட்ராப் பண்ணுவான்னு சொல்லும்போது இல்லை பாட்டி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பாட்டி கிட்ட இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாதுன்றதை காட்டிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரனை கொண்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அவராலையும் பாட்டி சொல்ல தட்ட முடியல. டக்குன்னு இவங்களை கூப்பிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உன் கூட நான் வரவே மாட்டேன்னு ஒத்த காலில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நீ வந்து தான் ஆகணுன்ற மாதிரி இவர் அடமுடிச்சிட்டு இருக்காரு. வரவே மாட்டேன் அடமுடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ என் பாட்டிக்கு இது தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன ஆரம்பிச்சிருவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி போட்டு காரில் தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு காரை வேகமாக வேற ஓட்டிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு செம்ம ஒரு மாதிரி ஆயிடுது. என்னை கொண்டு போய் எங்கேயாவது மோதி தள்ளி என் கதையை முடிக்கலான்னு பார்க்குறியா, பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திட்டே இருக்காங்க. காரை கெட்டிமாக வேற பிடிச்சிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் போகிற இடத்துல பாதியிலே நிப்பாட்டிட்டு கிட்ட ஹீரோன் கிட்ட வரும்போது இப்போ நீ என்ன பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் உன்னை ஒன்றும் பண்ண பார்க்கல, அந்த பெல்ட்டை தான் கழட்டி விட வந்து பெல்ட்டை கட்டி அச்சீவ் பண்ணி இறங்கி போனோன்னே எதுக்காக பாதியிலே இறக்கி விடன்னு கேட்கும்போது அந்த ஏரியா மட்டும் தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஏரியா, இந்த இதுக்கப்புறமா காரும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும், நீ தைரியமாக நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இறங்க சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு வேகமாக நடந்து வராங்க. டக்கு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருது. அப்படியே அவங்க கால் வந்து ஸ்லிப்
ஸ்லிப் ஆகி ஒரு பக்கம் அவங்களுக்கு சுளுக்கே பிடிச்சிருது. ஒரு பக்கமாக உட்காந்துக்கிட்டு அம்மாடின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுதா, இதை தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு போனோமே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணாரு, போனவர் திரும்பவும் வராரு. கொடையோடய வந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன வந்து நின்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ வாய முடிந்து பேச ஆரம்பிச்சாலே சண்டை தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, மழை அதிகமாகிடும், சரிவா உன்னை ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிக்கிட்டே போறாரு. அவங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வாய் மட்டும் மூடுறியான்னு சொல்லி கேட்கிறாரு. கொண்டு போய் ஹீரோனோட வீட்டில் விடுவாருன்னு பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. இங்கே எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க, நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. விட்டாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்களா. சரி நீ ஃபர்ஸ்ட் நீ பேசுறதெல்லாம் அப்புறம் பேசும்போது ட்ரெஸ்ஸை மாற்றி நனைஞ்சு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அவங்க வந்துட்டு நீங்க இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவட்ட வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லிப் ஆகுறாங்க, மேலே மேலே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கதவு திறந்துட்டு அந்த பையன் வந்துடுறான். அதோ ஹீரோ கிட்ட இருக்காரு, அந்த பையன் வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற கேட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அதோட இந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன அதே மாதிரியே இருக்கான், அதுவும் பேர் வந்து வேற பேரை சொல்லி கொடுக்குறானே, இவன் வந்துட்டு நம்ம பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. டக்குன்னு அவர் என்ன சொல்றாரு, ஹீரோ நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த ரூம்ல உள்ள போட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நல்லா தெரிய வருது நம்மளோட இன்னொரு ட்வின்ஸ் பேபி வந்து இவங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ரெண்டு பசங்களுமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க இந்த பையன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, அதனால இப்போ அவர் சொன்ன மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க அமைதியாக பார்ப்பாட்டெல்லாம் பண்ணலாம், அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா தைலம் கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறான். அவங்களுக்கு அடிப்பட்டிருக்கல, இதை தேய்ச்சி விடுங்கன்னு. வேணாப்பா நானே தேய்ச்சிக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு சரியாகிற வரைக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. பையனுக்கு தைலமும் அந்த ஹீரோ வந்து தேய்ச்சி விட்டுறாரு ஹீரோனுக்கு. இப்போ இந்த பையன் என்ன கேட்குறான், மழை ரொம்ப அதிகமாக பெய்யுதுப்பா, அம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவன் எதுக்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்றான்றது இவங்களுக்கும் இன்னும் புரியவே மாட்டேங்குது. அவங்களும் இப்போ கேட்கும்போது அவர் ஹீரோ வந்து கேட்குறாரு நீங்கள் தங்கிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க மனசில் வந்து இப்போ இந்த பையன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே வந்து தங்கிக்கிறேன் அதனால என்ன அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களும் தங்கிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் எவ்வளோ நாளாக உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹக் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணமா, எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது நீங்க தான் என்னோட அம்மான்றது தெரிஞ்சது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பையன் இருக்கா, அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது அப்போ அவனுக்கும் இதெல்லாம் தெரியுமானு, ஆமா தெரியும், எங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். இனிமேல் உங்க ரெண்டு பேரையும் விட்டு நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அந்த பையனுக்கு குட்டி பையனுக்கு பாட்டெல்லாம் படி தூங்கவும் வச்சிடறாங்க. அந்த சைடு வந்து ஹீரோ வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவ எதுக்கு இதெல்லாம் செய்கிறா, இவ்வளோ க்ளோஸாக வந்து பழகிறா, இவனும் அவள் அம்மா அம்மான்னு சுற்றிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஹீரோனோட தங்கச்சி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் அவள் வந்து காம்படிஷனில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவளுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தீங்களா, அவள் ஒன்று ஜெயிச்சு வாங்கல, அவள் வந்துட்டு ஃப்ராட் தன பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கெல்லாம் ஆள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் தகவல் சொல்லிடுறேன். இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக நாளைக்கு ஆஃபீஸ் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அந்த ஆஃபீஸில் தான் ஹீரோனை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க முன்னாடியே வந்துட்டு இந்த டிசைன் எல்லாம் எந்த சீட்டிங் பண்ண மாதிரி தெரியவே இல்லைன்னா, நல்லா பாருங்க இதில் அப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்க தங்கச்சி சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க அதுக்கு பதில் வந்து அப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க சொல்லவும் ஹீரோனுக்கு இதெல்லாம் காதலவு சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு நீ மோசமாக போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்கள என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆற மாதிரியே தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து வி, ஆனால் என்னை வந்து நைட்டிங்கல் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த செக்கிங்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் அந்த பேரா, உங்களை நான் எவ்வளோ நாளாக வந்து பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்கள்ட்ட ரொம்பவே நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சாங்க ஹீரோன் கிட்ட. இதை பார்த்தோன்னா ஹீரோனோட தங்கச்சிக்கு வந்து மூஞ்சி விளங்காமல் போயிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஒன்று செஞ்ச வேற ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த செக்கிங்க்கு வந்தாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோட தங்கச்சியை போய் திட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நீ வந்துட்டு இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானோன்னா நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணேன், அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அங்கே இருக்கார்ல, அதனால இவங்க வந்து திரும்பவும் நடிப்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்கிட்ட கால் பண்ணி பேசினது எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு காட்டிடுறாங்க. அவள் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃப்ராட் தானே பண்ணியிருக்கா, எல்லாம் சீட்டிங் தான், அவளை நீங்கள் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது எல்லாமே இவங்க பேசுனது எல்லாமே வெளியே கேட்டுருது. இதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கே கோவம் வருது. அதாவது செக்கிங் வந்தாங்களே, நீ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்காக தான் நீ வர சொல்லியிருந்தா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன், உன் பிஹேவியர் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்குற ஹஸ்பண்ட் அதாவது ஹீரோ இருக்கால அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்கள்ட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அந்த ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோயினுக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, அவன் கட்டிக்க போகிற பொண்ணு அவளையே வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறான்னு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் தோணிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த டைம் வந்து மன்னிப்பு கேட்டால் தானே எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் தனியாக போய் கேட்குறாங்க, நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டே இருப்போம் நினச்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன்னா சும்மா வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க பேசிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா ஹீரோயின் தங்கச்சிக்கு ரொம்பவே கோவம் வருது. அங்கேருந்து கிளம்பும் போது அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோ தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு தெரிய வருது. அப்போ ஹீரோ தான் நம்மளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா, இவ்வளோ நாள் அது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு, இனிமேல் இந்த கம்பெனியில் வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலாம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து கோவப்படுறாரா, ஹீரோனோட தங்கச்சி வந்து அவர்கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம கம்பெனியோட நன்மைக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேலையும் எமோஷனையும் வந்து ஒன்றா கொட்டி தீக்கிறவங்களும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. அந்த டைம் தான் ஹீரோன் கிட்ட ஏதோ ஹீரோக்கு வந்து மெசேஜ் வருது. ஒன்று ஹீரோனோட தங்கச்சி வந்து பார்த்துறாங்க, என்ன இவ வந்து இவர்கிட்ட வந்து
வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா வந்து என்கிட்ட இவரை பறிக்க பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வேலையை தனக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஹீரோனுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா உடனே இதை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு வராங்க. வர்றதை வந்து ஹீரோட தங்கச்சி பார்த்துறாங்க. நீ என்ன ஹீரோ கிட்ட அடிக்கடி பேச வந்துட்டு இருக்கேன், என்கிட்ட பறிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது முட்டாள்தனமான பேச்செல்லாம் அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு நேராக ஹீரோ கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த வேலை எனக்கு வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. அதை பற்றின ஹீரோ வந்துட்டு நீ இந்த வேலையை விட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் போக முடியாது, உங்களை மாதிரி ஒரு ஆள் கிட்ட தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு பார்க்க பிடிக்கல, நான் கிளம்புறேன்னு நீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்க, இப்போ நீங்கள் வந்து போகவே முடியாது, என் கூட சேர்ந்து நீ வேலை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. வந்துட்டு இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அவள் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலும் அந்த மாதிரி திரும்ப நடக்காது அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் வந்துட்டு இப்போ ஹீரோன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டா வந்து போக முடியாதுல்ல, சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. திரும்ப தங்கச்சி வந்து பேசுகிறாங்க. எதுக்காக நீ இங்கே இருக்க, எவ்வளோ ஆஃபீஸ் இருக்கும்போது இந்த ஆஃபீஸ்க்கு நீ எதுக்கு தேடி வந்து வேலை பார்க்குற, என்கிட்ட அவரை பிரிக்கணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு அவசியமே கிடையாது, நான் அதெல்லாம் நீ என்ன பண்ணியோ அதுக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உனக்கு திரும்ப கிடைக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இங்கே வேலை பார்க்குறது உனக்கு சுத்தமாக பொறாமை தான் அதிகப்படுத்திட்டு இருக்கு, நல்லாவே தெரியுது, நீ இந்த மாதிரி இருக்கும் போது நான் கண்டிப்பாக இங்கே வேலை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை வேணான்னு எழுதினாங்களா அந்த ரிசைன் லெட்டர் வரை கிழிச்சு போட்டுறாங்க. சிட்டே இருக்காங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனோட தங்கச்சி வந்துட்டு லைட்டாக அவங்கள பிடிச்சி இப்படி தள்ளலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து ஹீரோ வெளியே வராரு. ஹீரோ வெளியே வரதை பார்த்தோன்னா நிறைய தடவை தங்கச்சி ஆக்ட் பண்ணிட்டாங்களா, இந்த தடவை நம்ம ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாங்க. ஒன்று ஹீரோ வரதை பார்த்தோன்னா அவங்களா போய் தடுமாறி விழுற மாதிரி விழுறாங்க. அப்படி விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் அவங்கள தூக்குறாரு. தூக்கி விட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்பாரு ஹீரோ. அதுக்கு வந்து நான் ஒன்றுமே பண்ணல, அவளா போய் விளற அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ பண்ணுறதெல்லாம், சாரி கேள்வி அவங்க கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ சொல்லுவார். என்னோட தங்கச்சிட்ட வந்து ஹீரோ வந்து எச்சரிக்கிறாரு, இது மாதிரி நீ இன்னொரு தடவை பண்ண அப்படின்னா வந்துட்டு இந்த ஆஃபீஸ் அப்படியே நான் தூக்குற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசவும் இவங்களுக்கு ரொம்ப கோவமாகுது. உடனே கோச்சிட்டு அங்கேருந்து ஹீரோனோட தங்கச்சி போயிடுறாங்க. இப்போ நடுராத்திரியில் ஹீரோ வந்து வீட்டை வந்து தட்டிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ என் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஹீரோன் சொல்லிடுறாங்க. இல்லை என் பையனுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, டாக்டருக்கு கால் பண்ணி பார்த்தா அவருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, அவன் மெடிசன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிடுது. உடனே வீட்டில் உள்ள மெடிசன்லாம் எடுத்து டக்குன்னு அங்கே கிளம்பி போகிறாங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து பதறதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அவன் ஏன் பிள்ளை என்னை விட எதுக்கு நீங்கள் ரொம்ப ஓவராக பதறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஹெல்ப் கேட்டது என்கிட்ட தானே, அதனால தான் எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. அந்த குட்டி பையனை தூக்கி மடியில் வச்சுட்டு அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு டேப்லெட் கொடுக்க போகிற நேரம் ஹீரோ தடுக்கிறாரு. இந்த டேப்லெட் கொடுக்க விட மாட்டேன், இது என்ன டேப்லெட்னு சொன்னால் தான் கொடுக்க விடுவேன்னு சொல்லும்போது குழந்தைக்கு ஆபத்து ஆகிற மாதிரி எந்த டேப்லெட்டும் நான் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை கொடுக்கும்போது அந்த பையனும் சாப்பிட்டுக்கிறான். அப்போ இவர் ஹீரோ என்ன நினைக்கிறான், இவ்வளோ நேரம் நான் கொடுத்து பார்க்குறேன் எதுவுமே திங்க மாட்டேங்கிறேன், இந்த பொண்ணு இந்த ஹீரோயின் பொண்ணு சொன்ன உடனே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. அவே கேட்டுறாரு, நான் எவ்வளவோ நான் நடந்துக்கிறேன், என்கிட்டலாம் இல்லாமல் உங்ககிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கும் இதே வயசில் குழந்தை இருக்குது, அதுவும் எனக்கு ட்வின்ஸ் குழந்தையா பிறந்தது, அதில் ஒரு குழந்தைய வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க, என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. நான் வந்துட்டு இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே வந்து ஃபீவர் வந்து கொஞ்சம் சரியாக பிடிச்சி இப்போ ஹீரோயின் வந்து அவனுக்கு ஜுரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக திரும்பி அவர்கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் அப்படியே கிட்ட பார்த்துக்கிறாங்க. அப்படியே அவங்கள அப்படியே ஹீரோக்கும் இப்போ அவங்கள பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கிட்ட போகும்போது ஹீரோயின் வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை அவன் திரும்ப அந்த பையன் வந்து தூங்கி எந்திரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா திரும்ப அழுவான், திரும்ப அவனுக்கு ஜுரம் வந்துடும், கொஞ்சம் எங்கே இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்கவும் ஹீரோனுக்கு அது சரின்னு படுது. உடனே அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அந்த பையன் அழுகாமல் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட அவங்க சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பையன் கூட இங்கே தங்கிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஜுரமும் சரியாயிட்டு. இப்போ காலையில் வந்து சாப்பாடு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ தான் ரெடி பண்ணுறாரு. சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மா நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், எங்கள் அப்பா சமைச்சது அப்படி இப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டுட்டே இருக்காங்க. 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அங்கேருந்து இப்படி கிளம்பி அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹீரோனோட தங்கச்சி அங்கே வந்துடுறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ நீ ஏன் வீட்டுக்குள்ளே வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட ரொம்பவே சண்டை போடுறாங்க. இப்போ என் பிள்ளையும் என்கிட்ட பறிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பிடிச்சி அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இப்போ என்னோட பையன் சொல்லிட்டு கையை மட்டும் ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அந்த பையனுக்கா அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, டக்குன்னு பிடிச்சிருக்காங்களா அவங்க கையை ஒரு கடி கடிச்சிட்டு வேகமாக ஓடி வந்துடுறான். அந்த குட்டி பையன் வந்துட்டு கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஹீரோட தங்கச்சி அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுருது. அவங்க அம்மா போய் காப்பாற்றுன்ற பேரில் அவங்களும் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. 2 பேர் கீழே விழுந்தவொடனே ஹீரோ அங்கே வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட தங்கச்சி தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவப்படுறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபியான்சி என்கிட்ட பிரிக்க பார்த்துட்டு இப்போ என் பிள்ளையும் பிரிக்க பார்த்துட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி வந்து பயங்கரமாக திட்டுறாரு. உன்னை பார்த்தாலே ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி அவன் உங்ககிட்ட சேருவான், ஆனால் அவகிட்ட அவன் ஈஸியாகவே அவன் வந்து ஜெல்லாயிட்டான், நீ வந்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி வராதுங்கிறது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சிடுறாரு. அவங்களும் அங்கே கோச்சிக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்பா வந்துட்டு நான் அவன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு அப்பா விட்டு அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். இவங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது. அந்த பையன் ஹக் பண்ணுறதுல கூட அவங்களுக்கு அடிப்பட்டது, அவங்களுக்கு வலிக்குது. அப்பா அதை புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோனை தூக்கிக்கிறாரு. தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இல்லை உங்களுக்கு அடிபட்டிருக்கு, உங்களுக்கு தூக்கிட்டு போய் உங்களுக்கு வைத்தியம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஆமாம் அம்மாவுக்கு மருந்து போட்டு விடுங்க அப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் வேறு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா மருந்து போடலன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து விட மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஆள் தான், நீங்கள் எப்படி எனக்கு அதெல்லாம் பண்ண முடியும்,
முடியும், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்கிறான், அப்பா போடட்டும், நம்ம அப்பா கூடயே நீங்கள் இருந்துருங்களேன், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். அந்த குட்டி பையன் கேட்குறத கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் அவன் கேட்குறான்ற மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. உடனே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. அங்கே உள்ள தாத்தா இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து அந்த பையனை தான், அந்த பொண்ணு தான் இந்த பையன் வந்து லைக் பண்ணுறான், அம்மாவா லைக் பண்ணுறான், நீங்களும் வந்துட்டு அந்த பொண்ணை விரும்புறது தெரியுது, பேசாமல் இந்த பொண்ணையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவரும் கேட்குறாரு. போனாங்கல்ல ஹீரோனோட தங்கச்சி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டெப் மதரோட பொண்ணு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ வருஷங்கள் ஆகுது, இன்னும் கல்யாணம் மட்டும் நடக்கலை, இப்படியே போனால் வந்து உங்ககிட்ட முழுசாக அவளை வந்து பிரிச்சிருவா, அதனால் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு முதல் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ என்னப்பா நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ நேரமாக கல்யாணத்தை தள்ளி போடுறது, உடனே கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது, எனக்கு அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து ஆஃபீஸ் வந்து பேசுறதுனால ஹீரோனுக்கு அதில் இது எல்லாமே உள்ளது. அவங்க இது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. ஹீரோயின் நிற்கிறத வந்து ஹீரோ பார்த்துறாரு. உடனே எந்திரிச்சு வந்துடுறாரு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஃபைல்ஸ் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதோட இப்போ வந்து டேரெக்டாக கிட்டே வந்து கேட்குறாரு, என் பிள்ளைக்கு நீ அம்மாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் என்னால் எப்படி முடியும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து திரும்பவும் ஹீரோக்கு கால் வருது. நாங்கள் வந்துட்டு மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஹீரோ அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நீயும் கிளம்பி அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசுகிறாங்க. இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோனுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இப்போவே வந்து இந்த பிள்ளை இந்த பாடுபடுத்துறாளே, ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என் பிள்ளைய வந்து பாடாப்படுத்திடுவா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ரொம்பவே யோசிக்கிறாங்க. வந்துட்டு அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க, பேசாமல் இந்த பிள்ளையை தூக்கிட்டாவது நம்மளோட பிள்ளை மாதிரி கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இவ எப்படி ஒரு வசதியான ஒரு ஆள், இவங்க கிட்ட இருந்து குழந்தைய கூட்டு போயிட்டு எவ்வளோ நாள் நம்ம வச்சுட்டு இருக்க முடியும், தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்போ என்னதான் ஒரே வழி, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோன் யோசிப்பாங்க. ஹீரோ பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ அம்மா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களா, அந்த தங்கச்சி வீட்டுக்கு, அதாவது ஹீரோனோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே எல்லாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தேதியில் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மேரேஜ் பேச்செல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து உங்கள் பொண்ணு வந்து அந்த பையனை பிள்ளையை வந்து சரியாகவே பார்த்துக்க மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் இவளை பார்த்தாலே அவன் வந்து ஹர்ட் ஆகிட்டே இருக்கான், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டா இப்படி தானே இருக்கும், இன்னும் கொஞ்சம் மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இதெல்லாம் பேச்சு நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோட தங்கச்சியோட அம்மா ஸ்டெப் மதர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்க மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேசுகிறத கேட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்துப்பாங்க, ஹீரோக்கும் அவங்களோட தங்கச்சிக்கு நடுவில் வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு வந்துட்டு என்னது நீ பிள்ளையை பார்த்துக்கிறது இல்லை சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோனோட தங்கச்சி வெளியேற்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் வந்தது அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து இந்த மாதிரி பேசுனதுல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் கிளம்பி போகும்போது ஹீரோவும் பின்னாடியே போகிறாரு. இதை பார்க்கும்போது இன்னும் தங்கச்சிக்கு செம்மக்கவும் வந்துட்டே இருக்குது. இப்போ வாசல் வந்து ஹீரோ வந்து கேட்குறாரு, நீ எதுக்காக இங்கே கிளம்பி வந்த, எனக்கு கல்யாணம் ஆக போகிறது உனக்கு பிடிக்காம தானே என் பின்னாடியே வந்த, என்னை பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. அதோட ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. இப்போ தங்கச்சி எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பயங்கர வெறி ஏறிட்டு இருக்கு. அவங்க அக்கா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நீ என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னும்போது, நீ பண்ணது தான் நான் உனக்கு திரும்ப பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணாதது என்ன 1 2 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது இவங்க அக்காவே அடிக்க போகிறாங்க. திரும்ப அவங்க வந்து தள்ளி விடுறாங்க. சும்மா நீ பண்ணுறதெல்லாம் வாங்கிட்டே இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா, மொத்தமாக திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்து மொத்தமாக ரெடி ஆகி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்க ஹீரோயின் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நினச்சிருந்தா, இத்தனை வருஷமாக ஆகுது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி எப்போ ஒரு பண்ணியிருக்கணும், அவருக்கு உனக்கு கல்யாணம் பண்ண சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. அதோட நின்றுட்டே இருக்காங்க. ஹீரோயின் பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்காக அவங்க கிளம்புறது வந்துடுறாங்க. அந்த லிஃப்ட்டில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிலாம் ஒரு இதில் போகணும், அப்புறம் மேனேஜர்லாம் ஒரு இதில் போகணும் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அந்த எம்ப்ளாயி லிஃப்ட்டில் போகிற மாதிரி உள்ளே போயிடுறாங்க. ஹீரோவும் உள்ளே போகிறாரு. பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய உள்ளே வந்துடுது. அதோட ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவர் வேறு நின்றுக்கிறாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ லிஃப்ட் விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி இருக்கால, அவங்க வந்து என்ன பண்ணுறேன்னா ஹீரோனுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டு வந்து நிப்பாட்டும் போது ஹீரோனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹீரோனோட தங்கச்சியோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயினும் இவரும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்றத ஹீரோ கிட்ட பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து நம்ம லைஃப்லேருந்து போக மாட்டார் அப்படின்றதுக்காக இந்த ட்ராமா போட முயற்சி பண்ணுறாரு. ஹீரோ வந்துட்டு என்னன்னா ஹீரோயின் இவரை பார்த்து சிரிக்கிறது, இவர்கிட்ட பேசுறது எல்லாமே வந்து அவருக்கும் கோவமாக வருது. 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பையன் வந்தார்ல, அந்த ஆளுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அதனால அவரும் வந்துட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவரும் டக்குன்னு வந்து நின்று பேசிட்டு இருப்பாரு. பார்க்க ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு அப்படியே ரொம்ப பொறாமையாக வந்துட்டே இருக்கு. அவர் அமைதியாக பார்த்துட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி நடக்குது. இப்போ இவங்க கண்டுபிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டு வரணும், யாரை வச்சு பார்க்குறது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினே போட்டு விட சொல்லிடுங்களேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து கிளப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, சரி இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், இதே நம்ம செஞ்சு தானே ஆகிறோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அவங்க சம்மதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடந்து வர ஷூ இருக்கலாம், அந்த ஷூ வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி பிளான் பண்ணுறா. அப்போ தான் கீழே வந்து தடுக்கி விழுந்து நல்லா அவமானப்படட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் நடக்குது. அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் அது தெரியாமல் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லிப் ஆகி போய் உள்ள போக ஹீரோ போய் தாங்கி பிடிச்சாரு. அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, நீங்கள் 2 பேரும் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. அது ஹீரோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் அழகாக அப்படியே தூக்கிறாரு. தூக்குனவர் பார்த்தீங்கன்னா இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. தூக்கிட்டு போன ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இன்னும் கோவம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அவன் தான் பண்ணுறான்னு இவ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு கோவம் வந்துட்டே இருக்கு. இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. என்ன அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறார். அந்த பார்ட்டிக்கு நீங்களும் கண்டிப்பாக போய் ஆகணும் அவர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோயினுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. அந்த பார்ட்டியில் இருக்க ஹீரோட அம்மா பார்த்துட்டு, இவனுக்கு தான் கல்யாணத்துக்கு பேசி வச்சிருக்கல, பொண்ணெல்லாம் இருக்கல, நீ எதுக்கு அவன் கூட சுற்றி சுற்றி வர, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா, வசதியானவங்கன்னா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. பேசிட்டே இருக்கிறத வந்துட்டு ஹீரோ அந்த இன்னொரு ஆள் இருக்கார்ல, ஹீரோயினை தூக்கிட்டு போனாரு, அவர் அங்கே வந்துடுறாரு அந்த பார்ட்டிக்கு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, என்ன தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் அவள் கிடையாது, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, இந்த மாதிரி பொண்ணுங்க ஒருத்தனோட என்றைக்குமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு இது செம்ம இன்சல்ட்டிங்காக இருக்குது. அதோட அவங்க வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஹீரோனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. அவரை போட்டு அடிச்சு போட்டு ஹீரோனை காப்பாற்றிட்டு இருக்காரு. நீங்கள் எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஃபியான்சின்னு ஒருத்தர் இருக்கால, அப்புறம் எதுக்காக நீங்கள் என்ன கேர் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன ஓவராக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹீரோ அங்கேருந்து அப்படி நைஸாக போயிடுறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி இது எல்லாத்தையும் பார்த்துறாங்க. அவங்களுக்கு சம்மக்கம் வந்து இன்னும் இருக்கு அவங்க கிட்ட ஃபுல்லாக பறிச்சிருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அடிக்கவே போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறத பார்த்தோன்னே என்னை பார்த்து ரொம்ப பயப்படுற போல இருக்கு, நீ மறைச்சு வச்சிருக்க விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, என் பிள்ளைய நீ தானே உன் பிள்ளைன்னு சொல்லி வளர்த்திட்டு இருக்க, அது என் பிள்ளை தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியணும்னு அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோட அம்மா அங்கே வராங்க. வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோட தங்கச்சி இருக்காங்களா, 2 பேரும் இவங்க பேசிட்டு இருக்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாக்கு வந்து தெரிஞ்சிருது. டக்குன்னு ஹீரோயினோட தங்கச்சி வந்து அந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா படியிலேருந்து ஹீரோட அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உருண்டு வந்து பொத்துன்னு வந்து ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ண தெரியல, எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க வேறு மயக்கத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி ஓடி வராரு. அவங்க அம்மா மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அச்சோ இவ இப்படி பண்ணிட்டாலே, மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தங்கச்சி திரும்பவும் அப்படியே அந்த நடிப்பை ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தா ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. நீ இந்த மாதிரி நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு அவர் சொல்றாரு. நான் எதுவும் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எங்க அம்மா உன்னை தப்பா பேசுறாங்கிறதுக்காக தான் நீ உடனே ரிவெஞ்ச் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே உடஞ்சு போயிடுது. இதுக்கு கூட்டு போயிறாங்க. ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் அவங்கள என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் பேசும்போதே அவங்க தங்கச்சி சும்மா இல்லாம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டாலே, இப்படி பேசுனாங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்களா, வயசானவங்க கூட பார்க்காம அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது, உன்னை பார்த்தாலே எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டே இருப்பாரு. அப்பவும் ஹீரோயின் வந்து நான் எதுவும் பண்ணலன்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்க இப்போ ஒன்று ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீ இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு எனக்கு தெரியும், அந்த ரகசியம் வெளியே வரக்கூடாது தானே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சிட்ட கேட்பாங்க. என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அந்த டாக்டர் இருக்காரு வெளியே வந்துட்டு, இப்போ அந்த அம்மாக்கு ரொம்ப முடியல, அவங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வரும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட குரூப்பும் அதுதான், நான் பிளட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. நீயே தள்ளி விட்டுட்டு இப்போ நீயே பிளட் கொடுக்குற மாதிரி ட்ராமா போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து எவ்வளோ சொல்லும் கேட்க மாட்டார். அப்போ வந்துட்டு டாக்டர்லாம் இப்போ சண்டை போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சமயத்தில் ஹீரோயின் கூட அந்த பார்ட்டியில் ஒருத்தர் தூக்கிட்டு போனார்ல, அவர் வந்துட்டு இங்கே இவ்வளோ அசிங்கப்படும் போது நீங்கள் இருந்து தான் ஆகணுமா, வா போலான்னு சொல்லும்போது ஹீரோயின் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்களுக்கு அதே பிளட் குரூப் தான் சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் ஹீரோயின் ஓகே சொல்கிறாங்களா, ஹீரோ ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு பிளட் கொடுக்க ஓகேவாயிடும். இப்போ அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவாங்க. அவங்களுக்கு பிளட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருது. இப்போ ஓரளவு அவங்க தேறி வந்துடுறாங்க. இந்த டைம் ஹீரோனோட தங்கச்சிக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. இவங்க மட்டும் பொழைச்சி வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம தான் காரணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்களே, இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வேலை பார்க்குற ஒரு நர்ஸுக்கு வந்து பணம் கொடுத்து அவங்கள முடிச்சு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணத்தை வாங்கினா அதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருது. இது ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் தெரிய வருது. நேற்று ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா அவங்க நல்லா தேறிக்கிட்டு வந்தாங்க, இப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்களுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே இப்போ அவங்கள பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நல்லா தெரியுது அவங்களுக்கு வேறு ஏதோ மருந்து மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. இனிமேல் நான் அவங்களுக்கு மருந்து கொடுத்து நான் அவங்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. திரும்பவும் ஹீரோனோட தங்கச்சி வந்து ட்ராமா போடுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ தான் வந்துட்டு நல்லா இருந்தவங்க இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏற்றி விடவும் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் உங்களோட ஈகோவெல்லாம் தள்ளி வைங்க, நான் ஒரு நர்ஸுக்கு படித்தவ தான், எனக்கு எந்த மெடிசன் கொடுக்கணுன்றது நல்லாவே தெரியும், நான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா காஸ்ட்லியான மெடிசன் கொடுத்து கண்டிப்பாக காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவங்க இவ்வளோ சொல்கிறதுனால அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்களா, நீ இங்கேருந்து முதல் கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா மட்டும் அதாவது க்யூர் ஆகிட்டு வரட்டும், அவங்க மட்டும் இதில் யார் காரணம்னு மட்டும் சொன்னாங்கன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமாக இருக்காரு. அதோட ஹீரோனோட தங்கச்சிக்கு இப்போ வேறு என்ன பிளான் பண்ணி அவங்களை எப்படி முடிச்சு கட்டலான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஆஃபீஸில் வந்து அந்த மாடல் ட்ரெஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் போட்டு வரணும்னு சொல்லும்போது அவங்க அதெல்லாம் போட்டு வராங்க. போடும்போது அவங்க சுற்றி இருக்கவங்களாம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிளாப் பண்ணிட்டு அங்கே வருவாங்க. இன்னும் அடுத்தவங்களோட உழைப்பை திருடி நீ எத்தனை நாளைக்கு தான் நீ பொழப்ப நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் முன்னாடியும். சொன்ன உடனே இப்போ சுற்றி நிற்கிற எல்லாருமே வந்துட்டு அப்போ நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்கவும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை பற்றி விளக்கம் சொல்லுங்கள், இது எப்படி வரைஞ்சிங்க என்ன இதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு எதுக்குமே பதில் தெரியல. அப்போ நீங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு, சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் பதிலே அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன மனசு நினச்சிப்பாங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீ எதெல்லாம் இங்கிருந்து பறிச்சியோ அதெல்லாம் உங்ககிட்ட பறிக்கிறதுக்கான நேரம் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோன்னு வேகமாக கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸை வந்து ஹீரோ வந்து பிடிச்சாரு. பிடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் யார் பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த நர்ஸ் வந்து ஹீரோயின் பேரை சொல்லிடுது. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படிலாம் எதுவுமே செய்ய சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே
இருக்காங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் எனக்கு இதெல்லாம் வாய்ஸில் பேசினாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசாத ஒரு விஷயத்த வந்து பேசினதா வந்து ரெடி பண்ணி காட்டிடுறாங்க ஹீரோக்கு சம்மக்கவும் வருது. இதெல்லாம் வேலையும் பண்ணதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்க தங்கச்சிக்கு வந்திருக்காங்கல்ல, அங்கே அவமானத்தைப்பட்டதுனால இங்கே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சம்மக்கவும் வருது. ஹீரோயின் கிட்ட அப்படியே கோவமா எந்திரிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு அவ மேலே எந்த தப்பும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. அவருக்கு அம்மா பேசுறது கேட்டோன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. என்னை மாடியிலேருந்து தள்ளி விட்டது எல்லாமே இவ தான், உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, அதிர்ச்சி ஆகிடுது. அது மட்டும் இல்லை, நீ இப்போ வச்சிருக்க அந்த புள்ள வந்துட்டு அவரோட புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. உடனே வந்துட்டு இந்த அந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, யாரோட குழந்தை என்ன இதுன்னு, அதெல்லாம் பார்க்கறதுக்காக அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவரும் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் இனிமேல் இங்கே இருக்க விருப்பப்படலை, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அவர் வந்து விரட்டி அடிச்ச மாதிரி இப்போ தங்கச்சி இருக்காங்கல்ல, ஹீரோட தங்கச்சி, அவர் வந்து நல்லா திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. ஓங்கி ஒரு அரை கூட கொடுத்துறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவன் இப்படிலாம் என்னை வந்து கலட்டி விடுவான் நான் நினைக்கவே இல்லை, இப்போ எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது, எப்படி நான் செட்டில் ஆகுறதுன்னு கேட்கும்போது அவங்க அம்மா ஒரு நல்ல அம்மாவாக இருக்காங்க. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ இன்னும் ஏன் இப்படி சும்மாவே சுற்றிட்டு இருக்க, எப்படியாவது அவனை ஏமாற்றி ஏதாவது பண்ணி நீ கன்சீவ் ஆகிட்டா உன்னை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இத்தனை வருஷமாக நான் பல தடவை முயற்சி பண்ணிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி அவன் கிட்ட வருவான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு அதையும் கேட்குறாங்க. அம்மா ஒரு படி மேலேன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கொடுக்குற இந்த டேப்லெட்டை வந்து கலந்து கொடுத்துட்டு எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி போட்டு ஒரு இடத்துக்கு ஹீரோவை வர வச்சுறாங்க. வர வச்சோன்னே இவங்க தான் வர வச்சாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோக்கு செம்ம கோவமாகுது. அங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாரு. சரி வந்துட்டு இதை மட்டும் சாப்பிட்டு போங்கன்னு கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து வழுக்க டைமாக கொடுக்குறான்னு சரி சாப்பிட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக ஆயிடுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளையை நான் நல்லா பார்த்துக்குவேன், என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி இப்படி விஷயத்துக்கு இது பார்த்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்பவும் அவர் பிடிச்சி இது தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இருக்கல ஹீரோட தங்கச்சி, அதை பிடிச்சி தள்ளி விட்டு ஹீரோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு ரூமுக்கு அவரை கூட்டு வந்துடுறாங்க. அதுதான் சாக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ நடந்து முடியுது. இவர் நம்மகிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நினச்சிட்டே இருக்காங்க. அவருக்கு மயக்கம் தெரிஞ்சவனு பார்த்தீங்கன்னா அஜிச்சோ நம்ம இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. உடனே டக்குன்னு இப்போ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு சுத்தமாக அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி அங்கே போனீங்களா பஸ் ஏதாவது நடந்ததான்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவும் கிளம்பி வந்துறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பையன் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். என்னடா ஸ்கூலில் விட்டா இங்கே நின்றுட்டு இருக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் ஸ்கூலில் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, அதனால தான் இன்னைக்கு அங்கே இருக்க பிடிக்கலாம்னா கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசிட்டு இருக்கும். சரிவா உள்ள வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வச்சு என்றைக்குமே விளையாட மாட்டான். இப்போ இது வந்து ஹீரோனோட பையன். அவர் வந்து இங்கே வந்திருக்காரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, விளையாட ஆரம்பிச்சு இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சு ஆள் மாறாட்டம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடும் போது இவன் இதெல்லாம் பண்ண மாட்டான், என்ன புதுசாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ திரும்ப வந்துட்டு விளையாடட்டும்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் வருது. அங்கே ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூல் விட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் உங்கள் பையனை கூப்பிட நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. பெரிய சந்தேகமே வந்துடுது, பையன் எங்கே இருக்கானா, இப்போ எந்த குழந்தைய பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனால் அங்கே ஒரு பையன் இருந்துகிட்டு இருக்கான். இப்போ தான் 2 பேரையும் பார்க்குறாரு. இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த பசங்களே சொல்லிடுறாங்க, எங்களுக்குலாம் எப்போயோ உண்மை தெரியும், நாங்களாம் சேர்ந்து தான் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இருந்தாலும் ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவரோட ஆளுங்க கிட்ட வந்து சொல்லிடுறாரு, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு. அவங்க எல்லாருமே அன்னைக்கு நடந்த அந்த இடத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வந்து காட்டிடுறாங்க. செக்கப்லேயும் வந்து இவர் வந்து ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட அவர் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்றதெல்லாம் அவருக்கு கிளியராக தெரிய வந்துடுது. அந்த வீடியோவில் வந்து சிசிடிவி வீடியோவில் வந்து ஹீரோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் மருந்து அதெல்லாம் கொடுத்து கொண்டு வந்து இந்த ரூமில் விடுறது எல்லாமே அவர் பார்த்துறாரு. இவ்வளோ வருஷமாக அவள் எவ்வளோ சீட் பண்ணியிருக்கா என்னைய கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கவலைப்படுறாரு, கோவமும் படுறாரு. நான் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கப்பா போனேன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அவங்க அப்பா எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பையனை எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் அம்மா என் பிள்ளைக்கு அம்மா அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டது ஆரம்பத்துலேருந்தே அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப புரியுது. அவள் தான் என்னோட மருமக, சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு ஹீரோ வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏதாவது மறைக்கிறேன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க அந்த டிஎன்ஏ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, இவங்க தான் அவங்க ஒய்ஃப்ன்றது தெரிய வருது. அப்பவும் அவங்க வந்து வெளியே போக பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லை உங்ககிட்ட இருக்க குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்கள வளர்க்க டைமை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பிடிச்சி அவரை தள்ளி விடுறாங்க. கரெக்டாக அவங்களோட தங்கச்சி அங்கே வராங்க. வரதை பார்த்தோன்னே இவங்க போய் வேணும்னே போய் ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இதான் ஜாலின்னு சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தோடனே இவங்க அப்படியே ஹாயா அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி வெளியே போயிடுறாங்க. இப்போ இவங்க உள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ட்ராமா போட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு தான் அது நல்ல ஒரு பழக்கமாயிடுச்சு இல்லை, அப்படியே ஹீரோ கிட்ட பேச வராங்க. இப்பவும் பண்ணுற மாதிரி நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டாரு. இனிமேல் இந்த பக்கமே உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாரு. திரும்ப ஹீரோயின் கிட்ட வராங்க. என்னோட வாழ்க்கையை நீ பறிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சி கேட்குறாங்க. எது உன்னோட வாழ்க்கை, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அது தெரியல அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே அங்கே
அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த அந்த தூக்கிட்டு போனார்ல ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோயினை தேடி வராரு, பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஹீரோவும் பார்த்துட்டு அவருக்கு செம்ம கோவமா வருது. வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து லேட்டாக வராங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் பையனுக்கு வந்து அம்மாவா இருக்க போற, இப்படி தான் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வருவியா, அப்படி லேட்டாக வந்தால் எப்படி நீ பிள்ளைங்களெல்லாம் பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஹீரோயினும் வந்துட்டு நீ இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, உன் பிள்ளைய போய் பாரு, அங்கே இருக்க பிள்ளைய போய் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு என் பிள்ளைங்க பேரை சொல்லி கூட நீ சொல்லாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு லேட்டாக வராங்க. ஹீரோயினோட கிட்ட இருக்கிறதும் அவரோட பிள்ளை தானே, அந்த மாதிரி தான் அவர் நினச்சி பேசுறாரு. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கடுப்படிச்சு விட்டு அங்கே போயிடுறாங்க. எங்கே போயிட்டு வந்தோன்றதை ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க எதுவும் தப்பு பண்ணல, இருந்தாலும் ஹீரோ கிட்ட சும்மா இந்த மாதிரி வம்பளத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து மறுநாள் கால் வருது. அந்த ஃபோனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோட பையன் வந்துட்டு ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஹீரோ வந்து நேரில் போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி பேசவும் எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த அடி வாங்கின பையனோட அம்மா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நீ என்ன யாரும் நினச்சிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்களை நான் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, அந்த பையனோட அப்பா யார் தெரியுமான்னு சொல்லி அவர் பேரை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. பிரச்சனை வந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இருக்காங்களா அந்த பையனுக்கு தான் வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பா பேசணும்னு அந்த பையனுக்கு ரொம்ப அப்பாவை பிடிச்சி போயிருக்கு. 2 பேரும் கூட்டிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டைமில் கரெக்டாக என் பிள்ளைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நானும் கூட வரலாமான்னு கேட்கும்போது வேண்டான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இல்லை 2 பேருமே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் 2 பேரையும் கூட்டிட்டு போகிறான். வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹீரோட பையன் இருக்காரா, இவங்க எல்லாரும் சேர்ந்து வரதை பார்த்தா அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஒன்றாவே தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு போயிட்டு கிட்ட போய் நின்றுறாரு. கிட்ட போய் நின்றுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது யதார்த்தமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. திரும்ப வேணும்னு பண்ணிட்டு இது யதார்த்தமா இல்லை, இது வேணும்னு தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஜாலியாக இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்றா தூங்கலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனே பார்த்துட்டு இருக்காரா, அவங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் போயிடுது. இப்போ மறுநாள் ஆகுது. ஸ்கூலில் வந்து டிராயிங் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வந்து வாசலில் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே இந்த குட்டி பையன் வேகமாக ஓடுவான். வாசலில் வந்து பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த குட்டி பையன் வந்து ஓடலாம் நினைக்கும் போது அந்த பையனை தூக்கி தோளில் போட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பையனை கூட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. உன் பையன் உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயின் பதறிக்கிட்டு அந்த இடத்துக்கு போடுவாங்க. அவங்க போகிறத பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க தங்கச்சி வந்து கால் பண்ணி இப்படி கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம் விஷயம்ன்றது அவரும் சொல்லிட்டு வர. அவங்க பேசுனதை வச்சு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருவாரு. அவங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நீ கேட்கல அப்படின்னா உன் பிள்ளைய நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்னதாடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட அடையாளங்கள்லாம் வந்து உன்னை கண்டபடி இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து உன் பேரை நான் வந்து இது பண்ணணும், ஏன்னா என் வாழ்க்கையில் நீ நிறையவே விளையாடிட்ட, அதுக்கெல்லாம் நீ இப்போ ஒத்துழைக்கல அப்படின்னா வந்துட்டு உன் பையனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி மிரட்டும் போது அந்த ஹீரோனுக்கு வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் கையில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பொருள் ஒன்று கிடச்சிது. அதை வச்சுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இதை மிரட்டினோடனே இப்போ ஹீரோயின் கண்டிப்பாக தப்பிச்சானா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஹீரோனோட தங்கச்சி என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே சுற்றிலும் வந்துட்டு நெருப்பை வச்சுட்டு அங்கேருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் அவங்க அந்த குட்டி பசங்களும் மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவர் வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு வழியாக அந்த நெருப்பில் உருண்டு புரண்டு எல்லாரையுமே காப்பாற்றிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க 2 பசங்களும் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நெருப்பை அணைக்கிறதுல வந்துட்டு அவருக்கு ரொம்பவே கண்ணு மட்டும் தான் தெரியுது. ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து கட்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி குளத்தில் பார்க்கும்போது ஹீரோனால தாங்கிக்க முடியல. அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குது. ஹீரோவை வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அப்படியே 1 மாதம் போயிடுது. ஹீரோ கொஞ்சமாக தேறி வந்துட்டே இருக்காரு. அப்போ தான் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்களா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே படுத்துட்டே இருக்கிறதா நினச்சிட்டு இருக்க, சீக்கிரமாக ரெடியாகி வரணும், அப்போ தான் நம்மளோட லவ் வந்து நம்ம பசங்களுக்கு காட்ட வேண்டாமா, நம்ம கம்பெனியை நல்லா நடத்த வேண்டாமா, சீக்கிரம் நீ க்யூர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுவாங்க. இப்போ ஹீரோனோட தங்கச்சி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்களா, அந்த கம்பெனி வந்துட்டு இப்போ ஹீரோயினோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க ஒரு மீட்டிங்கில். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, இவங்க வந்து எங்கள் அப்பாவை ஏமாற்றி இந்த கம்பெனியை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் காட்டும் போது இப்போ எல்லாருமே ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஹீரோனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும் இப்போ இந்த கம்பெனி ஹீரோயின் கிட்ட போயிடுது. அவங்க நினச்சிட்டு இப்போ அதுவும் நடந்துருது. இப்போ அந்த அவங்களோட தங்கச்சிக்கு இப்போ இதுவும் இல்லாமல் போயிடுது. எல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்போ கொஞ்சம் நல்லா தேறிட்டாருன்னு சொல்லிட்டு கால் வரும். ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ நாள் வந்துட்டு என் ஃபேமிலியை நீ நல்லா பார்த்துக்கிட்டேன், என் பசங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டேன், என் ஆஃபீஸை கூட நீ நல்லா பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, சீக்கிரம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவர் நல்லா குணமாகி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த 2 குட்டி பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுது. அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷமாக வந்து உன்னை நான் பிரிஞ்சு இருந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கக்கூடாது, நம்ம சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு வாழ்றாங்க. அதோட இவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தங்கச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க நிறைய சீட்டிங் வேலை பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு அவங்களையும் அவங்களோட அம்மாவையும் சேர்த்தே வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பணத்தை கொடுத்து வெளியே வரதுக்கு அவங்க கிட்ட பணமும் இல்லை, ஆஃபீஸும் இல்லை, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அந்த ஸ்டெப் மதரும் அவங்க பொண்ணு வந்துட்டு ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அக்கா வந்துட்டு நிம்மதியாக இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணது வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு. அவங்க மேலே ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னதே ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உன் ஸ்டெப் மதராலையும் உன் தங்கச்சியாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு சொல்லிடுவார். ஹீரோனுக்கு இது அடிஷனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியோட வாழ்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை முடிச்சு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.